அன்புலங்கள் அனைவருக்கும் நிம்மி சானந்த லகரியின் ஆனந்த வணக்கங்கள். நாளை ஸ்பெஷல் இந்த கான்செப்டில் தான் இன்றைக்கி நம்ம வினாடி வினா நிகழ்ச்சி பார்க்க இருக்கிறோம். நேற்று அப்படிங்கிறது நம்மளுடைய நினைவு, நாளை அப்படிங்கிறது கனவு, இன்றைக்கி தான் நிஜம். நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்காங்க, நல்லா கனவு காணுங்க, நாளையை பற்றி. கனவு கண்டால் மட்டும் போதாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்றைக்கி நாளைக்கு என்ன அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கி விதைக்கணும் இல்லையா? அதற்கான முயற்சிகளிலே இன்றைக்கி ஈடுபட்டால் நாளை அப்படிங்கிறது நம்முடைய வசமாகும். ஓகே மக்களே, நம்ம நாளை கான்செப்டுக்குள்ளே போகலாம். இதில் ஆன்மீகமும் இருக்குது, சினிமா சம்மந்தப்பட்ட பாடல்கள் பெயர்களும் இருக்குது. முதல்ல ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு போகலாம். நான் ஒரு பேர், இறைவனுடைய பேர் சொல்லுவேன். சொன்ன உடனே உங்களுக்கு எந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வருது நாளை அப்படிங்கிறதோட, அது தொடர்பான நாளை அப்படிங்கிற கான்செப்டை மனசில் வச்சுக்கணும். அது தொடர்பான என்ன நிகழ்ச்சி ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லணும். தொடர்ந்து 5 கேள்வி கேட்குறேன். நாளை விநாயகர், விநாயகர் சம்மந்தப்பட்டு நாளையோட உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி ஞாபகம் வருது அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து நரசிம்மர், நரசிம்மர் கூட தொடர்பு கொண்டு நாளை அப்படின்னு சொன்னால் என்ன கான்செப்ட் ஞாபகம் வருது அப்படிங்கிறத பதிவிடணும். அடுத்து நாயன்மார், 63 நாயன்மார்களில் ஒருத்தர் நாளை அப்படிங்கிற வார்த்தையோட தொடர்பில் இருக்கார். அது என்ன அந்த இன்சிடெண்ட்டுன்னு சொல்லணும். அடுத்து நம்ம ராமபிரான், ராமர் அப்படின்னு சொன்ன உடனே நாளையோட தொடர்பு கொண்டு என்ன நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. இப்போ விடைகளில் பார்க்கலாமா? விநாயகர் அப்படின்னு சனி பகவான், அந்த கதை தான். விநாயகர் அவரை சனி பிடிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. அவரோடனே வந்தார். சரி, கணங்களில் மூத்தவர் கணபதி தலைவராக இருக்கார், இவர்கிட்ட பெர்மிஷன் கேட்போம், கணேசனே உன்னை நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சனி பகவான் சொன்னாராம். இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நீ என்ன பண்ணுற, என் முதுகில் நாளை அப்படின்னு எழுதிரு, நீ கரெக்டாக என்னை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். உடனே சனி பகவானும் அவர் முதுகில் நாளை அப்படின்னு எழுதினாராம். மறுநாள் சரி இன்னைக்கு பிடிச்சிடலாமா அப்படின்னே, இல்லையே என் முதுகு போய்ப்பார் அப்படின்னு சொன்னாராம். போய் பார்த்தா அதில் நாளை, நாளைன்னு தானே எழுதியிருக்கு, அப்போ நாளைக்கு வா அப்படின்னு சொன்னாராம். ஆக நாளை என்பது வரவே வராது, இன்னைக்கு அப்படிங்கிறது தான் நிஜம், நாளை அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு கர்ண பரம்பரை கதை உண்டு. இதுதான் நாளைக்கும் விநாயகருக்கும் தொடர்பான அந்த நிகழ்ச்சி. அடுத்து இப்போ நரசிம்மர், நரசிம்மருக்கு நாளை என்பதே கிடையாது. அவர்கிட்ட வேண்டிக்கிட்டா எல்லாமே இன்னைக்கே இப்போவே நடக்கும். நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது. பிரகலாதன் அழைத்ததும் அந்த கணமே, அந்த நொடியே அந்த தூணை பிளந்து கொண்டு வந்தார் பக்தனை காப்பாற்ற. ஆகையால் நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது. இதுதான் அந்த நிகழ்ச்சி ஞாபகம் வர வேண்டியது. அடுத்து நாளை நாயன்மார், நாயன்மார்களில் நாளை போவார் நாயன்மார், திருநாளை போவார் நாயன்மார் அப்படின்னு நந்தனாரை சொல்லுவாங்க. என்னென்னா அவருக்கு சிதம்பரம் போய் நடராஜரை தரிசிக்கணும் அவ்வளவு ஆவல். ஆனால் அவரால் அவ்வளோ பொருள் சேர்த்து அங்கே போக முடியல. அதனால் அவர் பலகாலமாக வேலை செய்து அதற்கான சம்பாத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பாராம். எப்போ நீங்கள் போகிறீங்க சிதம்பரம் அப்படின்னு, தில்லைக்கு எப்போ போவீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்கிட்டேயும் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன்னு சொல்லுவாராம். உடனே அவங்க அந்த ஊர் மக்கள்லாம் அவருக்கு நந்தனார்னு பேரை விட்டு நாளை போவார் நாயன்மார்னே, நாளை போவார்னே அவருக்கு பேரே வச்சுட்டாங்களாம். இதுதான் அந்த நிகழ்ச்சிக்கான தொடர்பு. அடுத்து ராமபிரான், ராமபிரானோட நாளை அப்படிங்கிற வார்த்தை எந்த இடத்துல கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால், ராவணன் அவன் கூட போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆயுதங்களை எல்லாம் இழந்து விடுகிறான். அவன் தேரையுமே ராவணன் இழந்து விடுகிறான். உடனே ராமர் ஆயுதம் இல்லாதவரை நான் அடிக்க மாட்டேன், அவரோட போரிட மாட்டேன், நீங்கள் நின்று போய் நாளை வா அப்படின்னு ராமர் ராவணனுக்கு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ராவணன் அப்படி நொடிஞ்சு போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொன்ன டைலாக் அதில் ஃபேமஸ். இப்போ அடுத்த கேள்விகளுக்கு போலாமா? சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள். விஜய், நம்ம தலைவர் விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நாளையோட சம்பந்தப்பட்டு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லணும். அவர் நடித்த படம் ஒன்று, அது க்ளூ. அடுத்த 6வது கேள்வி.
எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு பாடல் ஒன்று நினைவுக்கு வரணும். நாளை. அது என்ன பாடல்? இப்போ நான் ஒரு பாடல் சொல்கிறேன். அது நாளையில் ஆரம்பிக்கணும். அடுத்த லைனை நீங்கள் சொல்லணும். பால் போலவே வான் மீதிலே யார் காணவே நீ காய்கிறாய். இந்த பாடலுடைய முதல் வரி சொல்லணும். இப்போ அடுத்த பாடல். எதிர் நீச்சலடி வென்று ஏத்து கொடி அட ஜாலிய நம்ம வாலி சொன்னபடி. இந்த பாடலோட ஆரம்ப வரிகள் நாளை அப்படின்னு வரும். அந்த வரிகளை சொல்லணும். அடுத்து இன்னொரு பாடல். அட இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை, இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. இதற்கான பதில்கள் சொல்லுங்க. இப்போ விடைகள். நடிகர் விஜய் அப்படின்னு சொன்ன உடனே என்ன படம் ஞாபகம் வரும்னா, அவர் அறிமுகமான படம் நாளைய தீர்ப்பு. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் டைரக்ட் பண்ணி அவங்க அம்மா ஷோபா அவர்கள் இயக்கிய தயாரித்த அந்த படம் நாளைய தீர்ப்பு. அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன உடனே என்ன பாட்டு ஞாபகம் வரும் நாளை தொடர்பாக? நாளை நமதே இந்த நாளும் நமதே, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம். ஒரு குடும்ப பாட்டு எல்லாரையும் சேர்த்து வைக்குமே, அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரணும். அடுத்த இன்னொரு பாட்டு பால் போலவே, வாணிஸ்ரீ அவர்களுடைய நடிப்பில் பி. சுஷீலா அவர்களுடைய குரலில் நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வானிலா. ஒரு அழகான காதலிலே தோற்று போய் அதற்கான ஏங்குற ஒரு பாடல் அது. அடுத்து எதிர் நீச்சலடி, அந்த பாட்டுக்கு அடுத்த வரி நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே, என்றால் கூட போராடு நண்பா, என்னாலும் தோற்காது உண்மைகளே. எதிர்நீச்சல் பாடல். அதற்கு முதல் வரி அட இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. அதற்கான விடை நாளை வெறும் கனவு, அதை நான் என் நம்பனும், நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும். என்ன மக்களே, நாளை கான்செப்டில் வினாடி வினா நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளை நமதான் ஆகணும் அப்படின்னா இன்றைக்கே முயற்சி செய்யுங்கள். நாளை வசமாகும். மேலும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிம்மி ஆனந்தலகரி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.